பயந்துட்டாருவா, வேற ஒன்றும் கிடையாது. என்னப்பா டக்கு டக்குன்னு ஓகே ஆகுதுன்னு பார்த்தா பயந்துட்டு இருக்காரு போல, வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. யாரை பார்த்து இப்படி சொல்லியிருக்காரு? சொன்னது யார்? தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய பில் அதை ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதை ஆளுநர்கிட்ட இருந்து ஒப்புதல் வாங்கணும். ஆளுநர்கிட்ட அமிச்சா உடனே ஒப்புதல் ஆயிடுச்சு. என்ன பில்லுன்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி இதிலெல்லாம் வந்து எலெக்ஷன்லாம் இல்லாமல் லோக்கல் பாடி இப்போ டெசிக்னேஷனில் அவங்கள நம்ம அப்பாயின்ட் பண்ண முடியும். டைரக்ட் அப்பாயின்மெண்ட், எலெக்ஷன் வச்சு அந்த மாதிரி ரெகுலரான ஒரு ப்ராக்டிஸ் இல்லாமல் அவங்கள டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்ற ஸ்பெஷல் பில்லை இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொண்டு போயிட்டு ஆளுநர்கிட்ட பாஸ் பண்ணுறதுக்காக பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. ஆளுநர் உடனே கையெழுத்து போட்டு அப்ரூவ் கொடுக்குறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம். அது நடந்துருச்சுன்னு நமக்கு ஒரு ஆச்சரியம். அதனால் முதல்வர் ஐயா நேரில் பார்க்கும்போது, என்ன சார் ஆளுநர் பட்டுன்னு கையெழுத்து போட்டு கையில் குத்துட்டாரு, பில்லு வேறு பாஸ் ஆயிடுச்சாவன் அப்படின்ற மாதிரி கேட்டால், அதுக்கு முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி அவர் நம்ம விட்டுருவோமா, ஒரு வேலை பில் பாஸ் பண்ணலன்னா விட்டுருவோம் பண்ணோமா, உடனே சட்ட போராட்டத்துக்கு போயிடும், கோர்ட்டுக்கு போயிடும். அந்த பயத்தில் போட்டிருப்பார் போல், வேறு ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லை போட்டு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். அது வந்து எதிர்பார்த்ததா, அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது சட்டமன்ற தீர்மானத்தில் நிறைவேற்றி அதை அனுப்பிச்சிருக்கிறோம். அதை அனுப்பிச்சிருக்கிறாரு. ஒருவேளை நீதிமன்றத்துக்கு நாங்கள் போய்டுவோம் பயந்து அவர் அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளோ வேறு ஒன்று.